Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இங்கெல்லாம் நாய்க்குட்டி அட்டகாசம் பண்ணிச்சுன்னா அதை மூட்டை கட்டிட்டு குழந்தை பறந்துச்சு குழந்தைங்கள மூட்டை கட்டிட்டு கொண்டு போய் போடுவாங்க, புரியுதுங்களா? அதுவா நினச்சி நான் திறந்து பார்த்தா குழந்தைப்பா. பச்சை குழந்தைகளெல்லாம் விட்டு போகலாமா? பாவம் இல்லை யாரெல்லாம். குழந்தைகளோட மனசு அப்படியே அந்த பிஞ்சு குழந்தை கையை பார்த்ததும் பொம்மை கைன்னு நினச்சேன் நான். ஒரு பொட்டனை மாதிரி கட்டி போட்டிருந்தாங்க. என்ன துணி தெரியுமா? கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க தெரியுமா புடவை, அந்த புடவையை 4ஆம் அடித்து கட்டி போட்டிருந்தாங்க. அந்த கட்டி போட்டிருந்து முகமே தெரியலப்பா. சுற்றிலும் நான் இங்கே எறும்புக ஈ மொச்சை எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஈ மொச்சை எவ்வளோ கூசுது தெரியுமா உடம்பு. அந்த குழந்தை மூஞ்சில் ஈ மொச்சு இது பார்க்கணும், ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்புறம் பெருச்சாலிங்க சுற்றி வந்தது அந்த வாசனைக்கு, புரியுதுங்களா? அந்த 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 நிகழ்ச்சியனால் நான் ஜீர்ணிக்க முடியல. என்னால் 5 நாய்ங்க சுற்றி நின்றுச்சு. பச்சை குழந்தைப்பா, பச்சை குழந்தை எனக்கு கைதான் எரியுதுப்பா. இதெல்லாம் ஒரு நியாயமே கிடையாது. ஒருத்தவங்க குழந்தை வேணாலும் விட்டு போயிருக்கோம். இவ்வளோ குழந்தை இல்லாதவங்கலாம் இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து திருப்பி பெற்றவங்கன்னு வந்து கேட்டாங்கன்னா அந்த குழந்தை கிடையவே கிடையாது. 10 நிமிஷம் மட்டும் வைங்க, போகாம இருந்தா வெயில் இப்ப என்ன மாதிரி அடிக்குது, நாக்கு வறண்டு செத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரே ஒரு நாய் கழுத்தோட கடிச்சிச்சுன்னா குழந்தை என்ன பண்ணும்? பெண் குழந்தைனால தான் நீங்க ரோட்ல போட்டு போனீங்களா? பெண்ணாலதான் இந்த உலகமே உருவாகுது. அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த மரியாதை உங்களுக்கு இல்லை? பச்சளம் குழந்தை அந்த ரோட்ல அந்த இடத்துல எவ்வளவு ஒரு பரிதாபமா அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கு. இப்போ வந்து அது பெரிய ஆள் ஆயிடுச்சு, நல்ல நிலைமைக்கே வரட்டும். தாய் யாருன்னு கேட்பாங்க, தந்தை யாருன்னு கேட்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும் சொல்லுங்க? அக்கா வணக்கம். வணக்கம்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா, நீங்க அந்த நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதே சமயம் ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அச்சரப்பாக்கம் டோல்கேட் பக்கத்தில் அந்த டோல்கேட் கிட்ட ஒரு பிறந்த பச்சிளம் குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான முதல் உதவி சிகிச்சையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸாரிடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இது எப்படிக்கா நீங்கள் பார்த்தீங்க அந்த குழந்தைய? நான் எப்படி பார்த்தேன்னா, எப்போயும் ஒரு 4 மணி 5 மணிக்கு தான் நாங்கள் போயிடுவோம். கொஞ்சம் வெள்ளனையாவே போயிடுவோம் நாங்கள் எங்களுடைய தோட்டத்துக்கு, புரியுதுங்களா? பால் கறக்கிறதுக்கு. நான் ஒரு 10 மாடு வச்சுருக்கிறேன். பால் கறந்து சொசைட்டியில் ஊற்றுறேன். சொசைட்டியில் ஊற்றிட்டு இதுதான் என்னுடைய தொழில், புரியுதுங்களா? அதுதான் என்னுடைய வருவாய். கொஞ்சம் ஆடு மாடுங்கள்லாம் வச்சுருக்கிறேன், விவசாயம் பண்ணுறேன், புரியுதுங்களா? அதுதான் நமக்கு வருது. நமக்கு இந்த கோயில் இருக்குது, இதுதான் நம்ம இதுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அந்த கரெக்டாக ஒரு 5:30க்கு நான் கொஞ்சம் இவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாச்சுன்னு கொஞ்சம் தூங்கிட்டோம். 5:30 ஆகிப்போச்சு. 5:30 ஆனால் டக்கு டக்குன்னு நான் என்ன பண்ணேன், கெட்டின படையோட எந்திரிச்சு அப்படியே தலையை மட்டும் வாழிட்டு எங்கள் வீட்டுக்கார சண்டை போட்டு கூட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வண்டியில் போகையில் ஒரு மேடு ஒன்று, அந்த மேடு எங்கள் ஊரை தாண்டினதுமே அந்த ஊருக்கு போகையில் கொஞ்சம் ஒரு மேடு ஒன்று இருக்கும், ஒரு 2 அடி மேடு இருக்கும். அந்த மேட்டில் நாங்கள் நான் அந்த மேட்டில் ஏற போகும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு இறங்க மாட்டேன்ட்டார். அவரை திட்டி அவரை இறக்க சொல்லிவிட்டு அப்படியே இருங்க அப்படின்ட்டு வண்டியை இப்படி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அப்படி இப்படி பார்சலில் இப்படி கடந்த குழந்தை என்னுடைய வண்டி சத்தத்தை பார்த்து இப்படி திரும்பிடுச்சு. இப்படி திரும்ப, ஆனால் முகம் ஆனந்த இல்லை, கை மட்டும்தான் பிஞ்சு. அது மனசு எப்படி தான் இருக்குதுன்னு தெரியலப்பா. குழந்தைகளோட மனசு அப்படியே அந்த பிஞ்சு குழந்தை கையை பார்த்ததும் பொம்மை கைன்னு நினச்சேன் நான். பொம்மை தான் போட்டு வச்சுக்கிறாங்க, யாருனா சேதுக்கு வச்சு போட்டிருக்கிறாங்களோ, ஊர் மக்களுக்கு பாதிப்பாக போகுது அப்படின்ட்டு அதை பிரித்து பார்க்கலான்னு போனேன். இன்னொன்று நான் மனசில் நினச்சிட்டு போனேன்னா, இங்கெல்லாம் நாய்க்குட்டி அட்டகாசம் பண்ணிச்சுன்னா அதை மூட்டை கட்டிட்டு குழந்தை பறந்துச்சு குழந்தைங்கள மூட்டை கட்டிட்டு கொண்டு போய் போடுவாங்க, புரியுதுங்களா? அதுவா நினச்சி நான் திறந்து பார்த்தா குழந்தைப்பா. அந்த குழந்தைய பார்க்கவும் எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. எனக்கு ஒரு செகண்டு தோள்கட்டில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த வண்டி இந்த பக்கம் போகல. நீ அதுலேருந்து நீங்கள் கேமரா கூட எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு வண்டி இந்த பக்கம் போகல, புரியுதுங்களா? மெயின் ரோட்டில் இருக்கிற மற்ற கடையும் கிடையாது, இப்போ கடைங்கள்லாம் கிடையாது, ஜன நடமாட்டமும் கிடையாது. அதனால அங்கே 5:30லேருந்து யாருமே அந்த ஊரை விட்டு யாரும் வெளியே வர வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போராடிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பிறந்த குழந்தை தொப்புள் கொடி அப்படியே இருக்குது. தொப்புள் கொடி வந்து பச்சை, அந்த ரத்தமும் அந்த சீலும் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நீர்கள்லாம் வடியுது அந்த தொப்புல இருந்து. அந்த தொப்புல அந்த நீர் வடிஞ்சு முடிஞ்சதும் காற்று உள்ளே போகும். காற்று உள்ள படிஞ்சால் குழந்தை இறந்துடும். அதுதான் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில எனக்கு சொன்ன யோசனை மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஓகே. அதை நான் பார்த்துட்டு நான் அந்த தொப்புள் கொடிக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு ரெட் கலர் புடவை கட்டியிருந்தேன். அதை கிழிச்சு அந்த தொப்புள் கொடியை முதல்ல கட்டினேன். 2வது வந்து அந்த வாயில் அந்த குழந்தையோட அந்த மாடு கண்ணு போட்டால் அந்த சீல்லாம் இருக்கும்,
புரியுதா? அது வந்து நான் மனுஷனை சொல்கிறதுக்கு நான் ஒன்று கிடையாது, மாட்டோட சேர்த்து பேசுகிறேன். மனுஷனை சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த ஒரு செயலால். புரியுதுங்களா? இந்த ஒரு செயலால் நான் வேறு யாரும் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு பிடிக்கல எனக்கு. மாடு கன்று போட்டுச்சுன்னா அது சுற்றிலும் அந்த அந்த ஒரு மாதிரியான அந்த வளவளப்போட அந்த மூச்சு விடுறதுக்கு முன்னாடி அந்த லெவலில் இருக்கும் அந்த மாட்டோடைய கன்றுக்குட்டிகள். அதை வந்து நம்ம தான் வலித்து தொடச்சி போடணும். அதுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இல்லை மாடு கூட 5 அருவி மாடு கூட என்ன நினைக்கும் தெரியுமா? நம்மளால் கை கால் இல்லைன்னா நாக்கால் அதை க்ளீன் பண்ணோம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது நாங்கள் நேராகவே நான் காட்டுறேன். அடுத்து கன்று போட்டுருணும். ஒரு 5 நாளில் இன்னொரு மாடு கன்று போட்டுரும், காட்டுறேன் உங்களுக்கு. அந்த நாக்காலே அதை சுத்தம் பண்ணிடும். அந்த முதல் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கும் தெரியுமா? தொப்புள்கிட்ட இருக்கிற நஞ்சை முதல்ல க்ளீன் பண்ணும் மாடு. 2வது வந்து வாய்க்கிட்ட இருக்கிறத க்ளீன் பண்ணும். 5 அறிவு உள்ளதுக்கே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு உணர்வே இல்லைப்பா. வாயில் வந்து அவ்வளோ கழிவு, அந்த ரத்தங்கள், அந்த நீர் கூட உடஞ்ச அந்த சீலுங்க மொத்தத்தையும் என் கையால் தான் தொடச்சி போட்டேன். புரியுதுங்களா? மொத்தத்தையும் என் கையால் தொடச்சி போட்டேன். இன்ன வரைக்குமே நான் சாப்பிடல. அதை தொடச்சி போட்டு அதோடைய கீழே வந்து அந்த குழந்தை பிறந்ததும் அந்த ஒரு பாத்ரூம் பச்சையாக போவாங்க. அந்த குழந்தை அப்போ போய் அது ரொம்ப டயர்டான முறையில் கடந்துச்சு. புரியுதுங்களா? அப்புறம் நாங்கள் பார்த்ததும் செஞ்சதும் கொண்டதும் நான் தூக்கிட்டேன். பொட்டணத்தை பிரிக்கவுமே அது கால் கை அசைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பொட்டணை மாதிரி கட்டி போட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? அதுவும் அந்த அந்த எண்ணெய் துணி தெரியுமா, கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க தெரியுமா, புடவை. அந்த புடவையை 4ஆக மடித்து கட்டி போட்டிருந்தாங்க. அந்த கட்டி போட்டிருந்து முகமே தெரியலப்பா. முகமே சுத்தமாக தெரியல. கை மட்டும்தான் தெரியுது. 5 விரல் மட்டும்தான் தெரியுது. அந்த குழந்தையோட பிஞ்சு விரல். அதை பார்த்து நாங்கள் பிரித்ததுனால இவ்வளவும் நாங்கள் பார்த்துட்டு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேலே எனக்கு குழந்தை வந்து கை நான் தூக்கவும் பதற கிளம்பிடுச்சு. ஏன்னா சுற்றிலும் நாய்ங்கப்பா, சுற்றிலும் நாய்ங்க, எறும்புங்க, ஈ மொச்சை எப்படி இருக்கும். நமக்கு ஒரு ஈ மொச்சை எவ்வளோ கூசுது தெரியுமா உடம்பு. அந்த குழந்தை மூஞ்சில் ஈ மொச்சது பார்க்கணும், ஆண்டவனுக்கு தான் தெரியும். புரியுதாப்பா? ஈ மொச்சது, அப்புறம் பெருச்சாளிங்க சுற்றி வந்தது அந்த வாசனைக்கு. புரியுதுங்களா? அந்த 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 நிகழ்ச்சி என்னால் நான் ஜீர்ணிக்க முடியல. என்னால் 5 நாய்ங்க சுற்றி நின்றுச்சு. நம்புவியா நீ? அதுக்கப்புறம் அந்த டைமில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்களாக்கா? எனக்கு உதவி பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் வரைக்கும் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் காவல்துறைக்கு இது பண்ணேன். அதுக்கப்புறம் காவல்துறை நண்பர்கள்லாம் நான் சொன்னதுமே வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் 2வது வந்து ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னதுடைய 2வது ட்ரீட்மெண்ட்டு 108க்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். புரியுதுங்களா? 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணதும் உடனே வந்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் 2வது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 3வது வந்து நம்ம காவல்துறை நண்பர்கள் அனைத்து பேருமே வந்தாங்க. வந்ததும் என்னவோ அதை என்னன்னு பார்த்து என்ன பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, குழந்தைகள் வந்து திருப்பி பெற்றவங்கன்னு வந்து கேட்டாங்கன்னா அந்த குழந்தை கிடையாது. இதே இது நான் போகாமல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைங்க, போகாமல் இருந்தால் வெயில் இப்போ என்ன மாதிரி அடிக்குது, நாக்கு வறண்டு செத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபஸ்ட்டு 1. 2வது ஒரே ஒரு நாய் கழுத்தோடு கடிச்சிச்சின்னா குழந்தை என்ன பண்ணும்? 2வது 1. ஒரு 5 எறும்புகள், அந்த கடிக்கிற 5 எறும்பு கடிச்சா குழந்தை செத்து போயிருக்கும். வலி தாங்க முடியாதுப்பா. நம்மளாலே அந்த ஒரு வலி அந்த கடிச்சதுமே அந்த வலி தாங்க முடியாது. புரியுதாப்பா? அது எப்படி அந்த குழந்தை தாங்கியிருக்கும் நீ சொல்லு? இல்லை அந்த பக்கம் போகிற ஒரு பூரானோ இல்லை பாம்போ உள்ளே போய் பூந்துக்குச்சு, என்ன பண்ண முடியும் நீ சொல்லு? இதோடதே அந்த குழந்தைய பெத்த தாக்கிட்ட ஒப்படைக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள்? தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஒப்படைக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள்? உங்கள் கோரிக்கையை நான் கேட்குறேன், உங்களையும் நான் கேட்குறேன். அதனால தயவு செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாம் பெத்த தாயின்னு வந்து கேட்டால் அந்த குழந்தை கிடையாது. புதன்கிழமை அன்னைக்கு புதன் கிடச்சாலும் பொண்ணு கிடைக்காது. எங்களை இந்த ஊரில் இருக்கிற சுற்றி என்னை திட்டினாங்க. ஏன் குழந்தைய விட்டு வந்தால் நீ பார்த்துக்கிட வேண்டியதானு என்னை கூப்பிட்டாங்க. வேண்டாம், ஒரு குழந்தைய வளர்த்துட்ருக்குறேன். புரியுதாப்பா? எனக்கு போதும். புரியுதா? ஒன்று போதும். மற்றது நான் ஆடு மாடெலாம் வச்சுருக்கேன். அந்த வேலையில் போயிட்டுருக்கிறதுனால குழந்தைய நம்மளால் நம்ம வளர்க்க முடியாது. புரியுதா? ஒன்று போதும். ஆனால் என்ன மாதிரி இருக்கிற திருநங்கைகள் நிறைய வளர்ப்பாங்க, இன்னும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய அனாதை குழந்தைகள் வந்து திருநங்கைகிட்ட தான் முக்கால்வாசி வளருது. புரியுதாப்பா? சொல்லப்போனால் நான் அவங்க லிஸ்ட்டே நான் கொடுத்துருவேன் நான். புரியுதுங்களா? அதோட வேறு என்னப்பா கேட்குறீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கா? நல்லா ஆக்டிவாக இருக்குதுப்பா. பர்டிகுலராக கிளியராக இருக்குது குழந்தை. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அந்த குழந்தை எப்போ பிறந்திருக்கும்?
3 மணி நேரம் சொன்னாங்கப்பா, 3 மணி நேரம். புரியுதுங்களா? நான் எடுத்தது 2 மணி நேரம். ஓகே. 1 ஹவரில் செங்கல்பட்டுக்கு போயிடுச்சு. 3 மணி நேரம். ம். புரியுதுங்களா? அந்த குழந்தை இருக்குது பாருங்க, அவ்வளோ கலராக இருக்குதுப்பா. பணக்கார வீட்டு குழந்தை மாதிரி இருக்குப்பா, நல்ல கலராக இருக்குதுப்பா. புரியுதுங்களா? கலராக இருக்குது. அதை வந்து நான் இன்னும் அதை க்ளீன் பண்ணி வச்சு இன்னும் அழகாக இருக்கும் அந்த குழந்தை. எப்படி தான் அந்த மனசு வந்துச்சோ எனக்கு தெரியலப்பா, தெரியலையே எப்படி மனசு வந்துச்சுன்னு. அது என்னை சொல்லிக்கிறே முடியல, எனக்கு அழுக தான் வருது. எனக்கு அதெல்லாம் சொல்ல நினச்சேன். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. ஆனால் இன்னொன்று கேட்குறேன், பெண் குழந்தைனால தான் நீங்கள் ரோட்டில் போட்டு போனீங்களா? பெண்ணால் தான் இந்த உலகமே உருவாகுது. புரியுதுங்களா? அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த இந்த உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த மரியாதை உங்களுக்கு இல்லை? என்னப்பா, ஏன் பொண்ணுக்கு அந்த உரிமையை ஏன் அந்த உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பெண் குழந்தைனா ஏன் தூக்கிட்டு போட்டு போகிறாங்க? இது மட்டும் இல்லைப்பா, 2-3 விஷயம் நடந்துருச்சுப்பா. இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்குது. ஒன்று தான்ப்பா வெளியே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த செய்தியை வந்து நியூஸில் பார்க்கும்போதே அவ்வளோ கோவமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நேரில் அந்த குழந்தைய எடுத்து நீங்கள் தான் கொண்டு போய் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அது நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ கோவம் வந்துச்சு அங்கே பெற்றவங்க மேலே? பெற்றவங்க மேலே எனக்கு கோவம் வரலப்பா. அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுப்பேன். புரியுதா? அந்த பொண்ணை நான் தொட்டதுக்கே நான் இவ்வளோ தூரம் பேட்டி முதக்கொண்டு வந்துட்டேன் நான். புரியுதா? இன்னும் ஓய்ந்து தான் போவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணை தொட்ட நேரம் நான் ஓய்ந்து தான் போவேன். எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குதுப்பா. புரியுதா? பொண்ணை பெற்றவா வச்சுருந்தானா அவள் என்ன உயர்ந்துட்டு போயிருப்பா, எவ்வளோ உயரத்துக்கு போயிருப்பா, நான் எப்படி நல்லா இருந்திருப்பா நீ சொல்லு. புரியுதா? அதெல்லாம் அவன் மிஸ் பண்ணிட்டா. புரியுதா? ஒரு தாய்மைங்கிற ஒரு உணர்வை அவள் கொச்சப்படுத்திட்டா. புரியுதா? தாய்மைங்கிற உணர்வு கொச்சப்படுத்திட்டா. ஒரு 5 அறிவு உள்ள மாடுங்களே, ஒரு ஆடுங்களே, ஒரு நாயை, நீ நாய் பக்கத்தில் குட்டி போட்டது போனேன்னா உன்னை விடாது. கோழிங்களே, எங்கள் வீட்டில் எவ்வளோ கோழிங்க இருக்குதே, ஒரு கோழிங்கிட்ட குஞ்சு பொறிச்ச நேரம் போகவே முடியாது பக்கத்தில். புரியுதாப்பா? நம்ம கண்ணை பார்த்து கொத்த வரும் கோழிங்க வந்தா, நாய் வந்து நம்ம காலை பார்த்து கடிக்க வரும், மாடு வந்து மாடை பார்த்து குத்த வரும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுங்களே யோசனை பண்ணி செய்யுதுங்க. மனுஷனுக்கு ஏன் பச்சளம் குழந்தை அந்த ரோட்டில் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பரிதாபமாக அந்த குழந்தை நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து அது பெரிய ஆள் ஆயிடுச்சு. நல்ல நிலைமைக்கே வரட்டும். தாய் யாருன்னு கேட்பாங்க, தந்தை யாருன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? தாய் யார், தந்தை யாருன்னு கேட்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும் சொல்லுங்கள்? ஆசிரமத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வரையில் இந்த வார்த்தைகள்லாம் உண்டு அந்த பிள்ளைங்களுக்கு. மற்ற பிள்ளைங்களுக்கு உண்டு தான், அந்த பிள்ளைங்களுக்கு உண்டு தான். ஆனால் இந்த குழந்தை ஆசிரமத்துக்கு கூட போகக்கூடாது. மற்றவங்க யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்து வளர்க்க விடணும். இந்த பேட்டி மூலயமா அது மட்டும் ஒன்று கோரிக்கை வச்சுக்கிறேன் நான். ஆனால் இது வந்து ஒரு முதல் முறை கிடையாதுக்கா. இந்த இடத்துல வந்து இதே மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குதுப்பா. சில விஷயம் தெரியுது, சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. புரியுதா? இப்போ வந்து என் கண்ணோட்டத்தில் வந்துருச்சு. புரியுதுங்களா? இதோட கண்ணோட்டத்தில் எனக்கு வந்துருச்சு. அதனால இது வந்து வெளிப்பட்டேன். இன்னும் ஒரு சில விஷயம்லாம் என் கண்ணோட்டத்துக்கு வரல. புரியுதா? இன்னொன்று நான் வந்து அதை பேசுறதுக்கு உரிமை கிடையாது. தாய்மை உள்ளங்களுக்கு துடிக்குதா என்னன்னு தெரியல. அந்த பாவங்கள் அவங்களுக்கே இருக்கட்டும். குழந்த ஒரு 3வது குழந்தை 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா அது வயிற்றுலேயே அழிக்கிறதும் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஒரு சில பேர் நான் சொல்ல நபர்கள் விரும்பலை. புரியுதா? அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நானே பார்த்துருக்குறேன். புரியுதாப்பா? நானே பார்த்துருக்கேன். என் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குக்கா குறிப்பாக? இதுக்கு முன்னாடி குழந்தைகள் அந்த போடுற விஷயம்லாம் நடந்துருக்குதுப்பா, செஞ்சுருக்குதுப்பா, கொண்டிருக்குதுப்பா. நான் 5 வருட காலங்களாக இங்கே வசித்து வந்துட்டுருக்கிறேன். 5 வருட காலங்களாக வசித்து வந்துருக்கிறேன். இந்த ஊர் தலைவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் இடம் வாங்கி கொடுத்தாப்புல. புரியுதுங்களா? சில நபர்கள்லாம் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. கோயில் திருவிழா பண்ணையில் கூட அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்தது வந்து மெயின் ரோட்டில் சில தவறான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. புரியுதா? லேடிஸ்லாம் நிற்பாங்க ரோட்டில் லேடிஸ் எல்லாம் நிற்பாங்க. அதெல்லாம் நான் தவிர்த்தேன். நான் இங்கே திருநங்கை இருக்கிறதுனால என்னுடைய காவல்துறை நண்பர்களால் அதை தவிர்த்தேன். புரியுதுங்களா? 2வது இங்கே திருட்டுத்தனம் நிறைய நடக்கும் மெயின் ரோட்டில். இந்த டோல் பிளாஸா இருக்கிறதுனால நிறைய திருட்டுத்தனங்கள்லாம் நடக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்தேன். நானும் என்னுடைய காவல்துறை ஒரு சில நண்பர்களும் இங்கே கிடையாது, இப்போ வேறு இடம் மாறிட்டாங்க. அவங்களாலையும் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இப்போயும் என்னுடைய காவல்துறை நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் இப்போ ஃபோன் பண்ணால் கூட இப்போ ஒரு செகண்டில் வந்து நிற்பாங்க. என்னுடைய நண்பர்கள் ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சில உதவிகள்லாம் நானும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த டோல் பிளாஸாவில் பிரச்சனைகள் வரும். ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுப்பாங்க. இந்த லாரிக்காரங்க சண்டை போட்டுப்பாங்க. பஸ்ஸுக்காரங்க ஒன்றுக்கு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து சில காவல்துறை நண்பர்கள் வந்ததுனால அந்த ஆக்சிடெண்ட்லாம் நடக்க மாட்டேங்குது.
ஒரு நாளைக்கு எப்படியும் 2 ஆக்சிடெண்ட்டாக நடக்காது இருக்காது. புரியுதுங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து போவேன். பெருங்குளத்தூரில் இருந்த வீடு. டெய்லி வந்து போவேன். அப்போ இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் தவிர்த்து எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்து நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டுதாக்கா இருக்குது. ஸோ சமீபத்தில் கூட நாங்கள் சென்னையில் கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஒரு பச்சிளம் குழந்தைய குப்பை தொட்டியில் வந்து போட்டு போனாங்க. இப்படி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கக்கா? என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒரு பெண்ணே கிடையாது, அவங்களோட தாய்மையை அடையக்கூடாதுங்கிறேன் நான். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னா, அப்படியே நீங்கள் பெற்றாலும் திருநங்கை சமுதாயம் எவ்வளவோ இருக்குது. திருநங்கை சமுதாயம் எவ்வளவோ இருக்குது. குழந்தை இல்லாதவங்க மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஏங்குறாங்க. எப்போ அன்றைக்கி வரைக்கும் 50 பேர் எனக்கு கண்டென்ட் வச்சுட்டாங்க. 50 பேர் எனக்கு கோரிக்கை வச்சுட்டாங்க. ஃபோன் பேசுகிறவங்களாம், அம்மா லட்சுமி நீ எப்படி இருக்கிற, நீ செஞ்சது நல்ல உதவிமா, நீ பண்ணது கரெக்டுமா, செய்யுமான்னு பேசிட்டு அடுத்து கண்டென்ட் என்ன வைக்கிறாங்க, குழந்தை எங்கம்மா இருக்குதுன்னு கேட்குறாங்க. குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குதுங்க அண்ணா, ஹாஸ்பிட்டலில் இருக்குதுங்க தம்பி அப்படின்னு பேசும்போது அதை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? என்னுடைய தெரிஞ்சவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்களுடைய டேட்டஸ் இதை பார்த்துட்டு டேட்டஸை பார்த்துட்டு நான் டேட்டஸ் எடுத்து வச்சேன். டேட்டஸ் வச்சதும் இத்தனை பேர் எங்களுக்கு கேட்குறாங்க. அவங்க கான்ஃபரன்ஸ் போடையில் 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களாப்பா? பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய உதவிங்க அவங்களோட கர்ப்பம் தரிக்க முடியாதனால இவ்வளோ நடக்குது. புரியுதா? அந்த தாய்மைக்கெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த தாய்மைக்கு கொஞ்சம் ஆக்ரோஷப்படுறேன். நான் ஆக்ரோஷம்னா ரொம்ப கோவப்படுறேன். புரியுதுங்களா? ஒரு திருநங்கையாக நடந்து நான் இங்கே தாயாக இருக்கிறேன். வயசானவங்களுக்கு கூட நான் தாயாக இருக்கிறேன். நீ ஒரு குழந்தைக்கு கூட தாயாக இருக்க முடியாதா? என்னுடைய கோரிக்கை அதுதான். புரியுதுங்களா? இப்போ வந்து டோல் பிளாஸாவுக்கு போனால் லட்சுமி அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுக்குறாங்க. புரியுதாப்பா? நான் வாங்கின அது பேராக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ அம்மாங்கிற ஒரு அந்த ஸ்தானத்தை கொடுக்கல எவ்வளோ அது கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? அதோட எவ்வளோ ஒரு உற்சாகம் வருது தெரியுமா? அம்மா 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 அம்மான்னு கூப்பிடையில நம்ம பிள்ளைங்களோ, நமக்கு பிறந்திருந்தால் அந்த பிள்ளைங்க இவ்வளோ வயசாக இருக்குமா, நம்ம பிள்ளைங்களா இருக்குமா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. புரியுதாப்பா? அப்படின்னு எங்களுக்கே இப்படி இருக்கும் போது எப்படித்தான் நீ இப்போ 10 மாதம் சுமந்துருக்கிற, உன்னுடைய உடலா உறவோட உறவா உன் வயிற்றில் 10 மாதம் சுமந்துருக்கிற, நீ சாப்பிட்ற பாதி ஆண் பேர்வாதி பெண் பேர்வாதி. புரியுதா? ஆண் இல்லைனா பெண் வாழ முடியாது, பெண் இல்லைனா ஆண் வாழ முடியாது. இப்போ அது வேறு மாதிரியே போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று உன் வயிற்றுலே பாதியாக இருந்திருக்குது. அது அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம், கழுத்தாம்படியான் சரியில்லைன்னா வயிற்றாம்படியான் கரெக்டாக இருப்பான்ப்பாங்களாம். எப்படி? கழுத்தாம்படியான் கரெக்டாக இல்லைன்னா கூட வயிற்றாம்படியான் கரெக்டாக இருப்பானா? நீ எந்த ஆம்படியானுக்கு தான் நீ கரெக்டாக இருப்ப? திருப்பி ஒன்று நான் கண்டென்ட் கேட்குறேன். நான் எப்படி நீ வந்து ஒரு லேடிஸாக இருந்து 2ல் ஏதாவது ஒன்று உன்னை காப்பாற்றும். நீ இப்போ நீ எதை காப்பாற்றிருக்கிற? உங்களை இப்போ கேட்கப்பானா எங்கே காப்பாற்றிருக்கிற? அது எனக்கு புரியல எனக்கு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படிக்கா அவங்களுக்கெல்லாம் மனசு வருது? இப்படி ஒரு குழந்தைய அவங்க வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அது என்ன காரணமாக இருக்கும்? எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வரும்? எப்பா எப்படி தான் மனசு வருதுன்னு எனக்கே தெரியலப்பா. எப்படி தான் அதை மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. புரியுதா? ஒரு வலி வேதனையை அவங்க தான் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து சுகப்பிரசவம் தான். கண்டிப்பான முறையில் இது சுகப்பிரசவம் தான். எனக்கு பக்காவாக எனக்கு தெரியுது. புரியுதா? ஏன்னா அந்த தலைவரையில் அந்த அழுக்குகளுக்கெல்லாம் தெரியுது. வயிற்றை கிழிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, குழந்தை விழுந்துருந்துச்சுன்னா இவ்வளோ இதெல்லாம் இருக்காது. அங்கேயே க்ளீன் பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. இது வந்து அப்படி கிடையாது. ஓகே, இது அவங்களே பிரசவம் பார்த்துக்கிறாங்க. புரியுதா? அது ஆண்டவன் செயல். அவங்களே பிரசவம் பார்த்துக்கிறாங்க. புரியுதா? அவங்களே பிரசவம் பார்த்துக்கிறாங்க. நீ பிரசவம் பார்த்துருக்கிறியே, அடுத்து நீ கல்யாணம் ஆகலை, இந்தோட நஞ்சு எங்காவது ஒரு ஓரத்தில் இருந்து உன் வயிற்றுக்குள்ளே அது கேன்சராகவும் மாறலாம், வேறு ப்ராப்ளமும் மாறலாம். இன்னுமே உனக்கு குழந்தை பறக்காது கூட இருக்கலாம். புரியுதா? கண்டிப்பாக இருக்குமா இருக்காதாப்பா? இவ்வளோ தூரம் அந்த குழந்தை எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். எப்பா ரோட்டில் அனாதையாக இருந்தால் எப்படிப்பா இருக்கும்? நீ 1 ஹவர் நீ ரோட்டில் போகும்போது உன்னை 4 பேர் பார்த்துட்டு போவேல உன் மனசு எப்படி இருக்கும்? நீ எப்படி உணர்வ? நீ சொல்லு. கண்டிப்பான முறையில் அந்த குழந்தை அங்கே இருந்த சமயம் என்னால் ஜீரணிக்க முடியல. இன்ன வரைக்கும் எனக்கு ஜீரணிக்க முடியல, சாப்பிடல இன்ன வரைக்கும். இறுதியாக நீங்கள் என்ன கோரிக்கைக்காக வைப்பீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இந்த மாதிரி தவறுகள் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன், உலகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அது நீங்கள் எவ்வளவோ நாகரிகத்தில் எவ்வளவோ வந்துருச்சுப்பா.
புரியுதுங்களா? நாகரீகத்தில் எவ்வளவோ வந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதாப்பா? ஏன் ஒரு 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 குழந்தைய உற்பத்தி பண்ணிவிட்டு ஏன் இப்படி அழிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல. எனவே ரொம்ப நன்றிக்கா. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த ஒரு உங்களோட முயற்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள் திரும்பவும். ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி உங்களை பார்த்து பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சிக்கா. நன்றி. சந்தோஷம்ப்பா. நன்றிப்பா. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.